Hi friends, நான் உங்கள் Coimbatore Bharat. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க நம்புறேன். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு, ஆல்மோஸ்ட் 3 months ஆச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட், அதாவது நம்ம சேனலுக்கு டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட். கார் 3 months ஆச்சு நம்ம பர்ச்சேஸ் பண்ணி இனோவா 2.5 V மாடலு, இன்டீரியல் அவுட் எக்ஸ்டர்னல் அவுட் ஃபுல் அண்ட் ஃபுல் டஸ்ட்டாக இருக்குது. அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா WashMan INC இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீம் கார் வாஷ் பண்ணுறாங்க. ப்ரோ வந்து உள்ளே இருக்கான்ருக்காரு. ப்ரோ வாங்க இறங்கி வாங்க. எப்படி கெத்தாக இருக்காரு பார்த்தீங்களா? WashMan INCயோட ஃபவுண்டர். உங்க நேம்? குட் நேம்? சாஜுங்களா? ஓகே, நைஸ் டு மீட்டிங் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, எப்படி உங்களுக்கு இந்த ஒரு ஐடியா வந்தது வாஷ்மேன்? இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்களே போயிட்டு சர்வீஸ் போய் விட்டாலுமே ரொம்ப ரேரு, அதாவது ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆக்கிடுவாங்க. எப்படி நீங்கள் டோர் ஸ்டெப் வந்து பண்ணுறீங்க? பிரதர் சிம்பிள், நீங்கள் சொன்ன மாதிரி தான். இன்னைக்கு யாருக்கும் போய் வெயிட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஸோ அவங்க பிஸி ஷெடியூலில் ஒரு கார் வாஷ் போகணுன்னா மினிமம் ஒரு 1 hour, நீங்கள் சொல்கிறது மினிமம் 1 hour நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு வந்து இது மேபி சாத்தியம், அவங்க வீக்கெண்ட்ஸில் தான் பண்ண முடியும். ஸோ ஈவன் வந்து அவங்க வீக் டேஸில் பண்ணுறாங்க கூட நம்ம டோர் ஸ்டெப்லேயே போய் பண்ணி கொடுத்துரும். ஸோ நம்ம அதிக டைம் எடுக்கிறதுல கோயம்புத்தூரில் எந்த லொக்கேஷனில் கூப்பிட்டாலும் போய் பண்ணுறோம். ஸோ மேக்ஸிமம் நமக்கு வந்து ஒரு வாஷ்னா ஒரு 1 hour 1.5 hour டைம் எடுத்துக்கும். பட் இதனால் என்னென்னா ஆப்வியஸ்லி கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களோட டைம் சேவ் ஆகுது, எனர்ஜி சேவ் ஆகுது, அவங்க ஃபியூல் சேவ் ஆகுது. ஈவன் அந்த 1 hourனா 1 hour வெளியில் இல்லாமல் வீட்டில் அவங்க குவாலிட்டியாக அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் யோசிச்சு தான் நம்ம இந்த கான்செப்ட் கொண்டு வந்தோம். இல்லை என்ன இதில் மேஜர் இதுனா, லைக் இது முன்னாடி நிறையா டோர் ஸ்டெப் சர்வீசஸ் இருந்திருக்கு, யாரும் ஸ்டாண்ட் பண்ணல. என்னன்னா நிறையா சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன விஷயம்னா எலக்ட்ரிசிட்டி ஒரு கன்சர்னு, வாட்டர் ஒரு கன்சர்ன். இப்போ நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எக்யூப்டுங்க. ஸோ வாட்டர் நம்ம வண்டியில் இருக்கும், பவர் தேவையில்லை. இது கம்ப்ளீட்டாக சோலாரில் ஒர்க் ஆகிற மாதிரி ஒரு செட் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் ஆமாம், அது கம்ப்ளீட்டாக மேலே சோலார் உங்களுக்கு மேலே ஃபுல்லாக அப்படியே சோலார், கம்ப்ளீட்டாக சோலார் பேனல் உங்கள் பாடி மேலே எல்லாமே. ஸோ நமக்கு உள்ள வேக்கம் யூஸ் பண்ணுறதுக்கு, ப்ரெஷர் மோட்டர், ஸ்டீம் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே பவர் வந்து இதுலேருந்து ஜென்ரேட் ஆகிடும். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் எங்கே கூப்பிட்டாலுமே கோயம்புத்தூர் ஃபுல்லாகவே போயிட்டு இருக்கோம். அடிஷ்னல் இந்த டிரான்ஸ்போர்ட் அந்த மாதிரி ஏன்னா நம்ம நார்மல் வாட்டர் வாஷ் மாதிரி இது பண்ண முடியாது. என்ன ரீசனா, இது கம்ப்ளீட்டாக ஸ்டீமில் பண்ணக்கூடியது. ஸோ இதில் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக ஒரு வாட்டர் வாஷ் அப்படி காருக்குன்னு போயிட்டோம்னா மினிமம் ஒரு 100 liters செலவாகும் வாட்டர். அது நான் சொல்கிறது மினிமம். ஸோ ஈவன் 150 liters 200 liters போகிறதெல்லாம் இருக்குது. பட் ஸ்டீம் வாஷை பொறுத்த வரைக்கும் என்ன பெனிஃபிட்னா, நம்ம மெயினாக வந்து வாட்டர் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றது தான் நம்மளோட இது. மேக்ஸிமம் 7 to 8 liters இருந்தால் 7 to 8 liters. ஆமாம், நான் வீட்டில் வேணால் 60 above தான் வருது. இல்லை, நான் உங்களுக்கு லைவாகவே காமிக்கிறேன். மேக்ஸிமம் 7 to 8 liters, ஈவன் 10 liters இருந்தாலே ஒரு வண்டியை கம்ப்ளீட்டாக இன்டீரியர் எக்ஸ்டீரியர் நம்ம வாஷ் பண்ணிடலாம். அதாவது 10 லிட்டர் இருந்தாலே இன்டீரியர் எல்லாமே. இதில் வந்து என்னன்னா, இதில் இன்னும் மேஜர் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம என்ஜின் ரூமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் நிறைய வந்து நிறைய சென்சார்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வாட்டர் அடிச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ண முடியாது. பட் ஸ்டீம் சென்ஸ் வந்து நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வாட்டரோட இது கண்டென்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மோட் இருக்குது, ட்ரை வெட்டுன்னு. ஸோ இந்த வெட் மோடில் வந்து நம்ம அவுட்ரோ யூஸ் பண்ணுவோம். இன்டீரியர் எல்லாம் பார்த்தீங்கன்னா லைக் ட்ரை மோடில் போட்டு பண்ணுவோம். ஸோ இதில் டேரெக்டாக நம்ம முதல்ல பார்த்துடலாமா, ஆர்வமாக இருக்கும். இதுதான் உங்களோட ஃபுல் செட்டப். ஆமாங்க. ஸோ இதில் உங்களுக்கு பேட்டரி இருக்குது. ஸோ சோலார்லேருந்து கரெக்டாக இதில் ஸ்டோர் ஆகி, இதில் ஸ்டோர் ஆகி இன்வெர்ட்டரில் ஸ்டோர் ஆகி உங்களுக்கு 2 பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஸ்டீம் மிஷின். ஸோ நம்ம ஒர்க் பண்ணும்போது அதை நம்ம வெளியில் எடுத்து அதுக்கு ரெயில்ஸ் இருக்குது. ஸோ கேஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் நம்ம ஹீட் பண்ணுறதுக்காக. ஸோ இதுதான் செட்டப். ஆரோ வாட்டர் இருக்கு. ஆமாங்க, கம்ப்ளீட்டாக ஆரோ வாட்டரில். ஏன்னா ஸ்டீம் யூஸ் பண்ணுறதால நம்ம ஆரோ வாட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். சரி, ஓகே பிரதர். இப்போ நம்மளோட வெஹிக்கிள் முதல்ல செக் பண்ணிடுங்க, என்ன கண்டிஷனில் இருக்குன்னு முதல்ல கஸ்டமரே வியூவர்ஸே பார்க்கட்டும். தென் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஃபினிஷிங் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஷூர், பார்த்துடலாங்களா? ஓகே. சரி, எப்படி இருக்குது அவுட் சைடு பொறுத்த வரைக்கும் எதுவும் பெருசாக டோட்டலாக இல்லை. உள்ள இன்டீரியர் செக் பண்ணலாம். ஸோ நார்மலாகவே நம்ம உள்ள க்ளீன் பண்ணிட்டோம்னாலே ஆப்வியஸ்லி வாட்டர் வாஷோ இல்லை ஸ்டீம் வாஷோ வெளியில் அவுட் இருக்கும் நம்ம பண்ணிடுவோம். பட் உள்ள கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா இப்போ கம்ப்ளீட்டாகவே டர்ட்டாக தான் இருக்குது. நீங்கள் சீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் நான் பர்டிகுலராக காமிக்கிறேன். ஸோ இதெல்லாம் டர்ட் தான். ஸ்டீரிங் கவர், டேஷ்போர்டு. ஸோ நார்மலாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டர்ட் இருக்கும். ஸோ நம்ம க்ளீன் பண்ணும்போது தெரியும். ஸோ இப்போ பாருங்கன்னா சீட் எல்லாமே கம்ப்ளீட்டாக டர்ட். ஸோ இதோட கலர் இது இல்லை. சரி, நம்ம க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு நம்மளால க்ளீன் பண்ண முடியும். டெஃபினட்டா இது அப்படியே கம்ப்ளீட்டா ரீஸ்டோர் பண்ணலாம். இன்னும் உங்களுக்கு ரீஸ்டோர் பண்ணலாம். லைக் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு ஃபைனலா ஒரு டச் எப்படின்னு காமிக்கிறேன். ஸோ சீட்ஸ் எல்லாமே டர்ட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு டோர் பேட்ஸு
ஃப்ளோர் எல்லாமே. ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம டீப் க்ளீன் பண்ண போகிறோம் அந்த வெஹிக்கிளை. ஸோ பண்ணதுக்கப்புறமா ஃபைனல் ரிசல்ட் எப்படின்னு பார்த்துக்கலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் எது பண்ணலாம்? இன்டீரியர் வந்து ஸ்டார்ட் இன்டீரியர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே. அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இது இப்போ கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆயிடுச்சு. ஒரே டேக்ல வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. டிஃபரன்ஸ் இங்க பக்கம் இன்கமிங் பக்கல கேமராவை இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்ல டிஃபரன்ஸ் தெரியுது பாருங்க. ஓகே, ஸோ இது மாதிரி எல்லா ஏரியாலையும் நம்ம டர்ட் எடுக்க போகிறோம். ஓகே, ஜஸ்ட் உங்களுக்கு காமிச்சோம் அவ்வளோதான். நம்ம கம்ப்ளீட் பரவாயில்ல, சாம்பிளே வந்து பளிச்சுன்னு ஆக்கிட்டீங்க. நீ வந்து ஃபினிஷிங் வந்து கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன். சரி பிரதர், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்டீரியர் இருக்கு, நான் அப்படியே வெளியில இருக்கேன். நீங்க அப்படியே கஸ்டமர் நம்ம வியூவர்ஸுக்கு அப்பப்போ இன்வைட் பண்ணிட்டே இருங்க. என்னென்ன ஒர்க் பண்றீங்கன்ட்டு நான் ஆர்வமா இருக்கேன். ஃபினிஷிங் செக் பண்ணிடலாமா? ஓகே தலைவர். இப்போ இது ஃபுல்லாகவே டர்ட்டாக தான் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள். சரி, பார்த்தீங்கன்னா இப்போ கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணது. ஓகே, பரவாயில்ல. நம்ம இப்போ இன்டீரியர் க்ளீன் நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம எக்ஸ்டீரியர் வாஷ் பண்ண போகிறோம் ஸ்டீமில். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டீமரில் வந்து நம்ம வாட்டர் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்டீரியர் வாஷ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பண்ணி ஸோ அதை நம்ம எடுத்து ஊற்ற முடியாது, அதனால இதுக்கு ஒரு பம்ப் செட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து போட்டோம்னா அங்கே ஃபில் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு அதில் ஒரு ஆல்மோஸ்ட் 20 லிட்டர்ஸ் வரைக்கும் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 லிட்டர்ஸ் இருந்தாலே இது கம்ப்ளீட்டாக நம்ம வாஷ் பண்ணிடலாம். ஸோ நம்ம இது பண்ணும்போது என்ஜின் ரூமும் க்ளீன் பண்ணிடலாம். அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட்டு வாஷ் பண்ணி முடிச்சு எப்படி ரிசல்ட்டுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போது ஸ்டீம் வாஷ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நமக்கு இதில் சிம்னி இருக்கிறதுனால ஆப்வியஸ்லி இதை நம்ம வெளியேற்றுவோம். அதுக்காக நம்ம இது வந்து ஒரு நாப் கொடுத்துருக்கோம். ஸோ இதை ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டீமரை நம்ம வெளியே தள்ளிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்னென்னா இந்த ஹீட் எதுவும் வண்டிக்குள்ளே வராது, அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இப்படி செட் பண்ணியிருக்கோம். சூப்பர். டோட்டலாக வெளியில் போயிடும் அப்படி. ஸோ இது ஓஸ் அங்கே இருக்குது, நம்ம அங்கேருந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இது கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ரீஸ்டோரேஷனே பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ கம்ப்ளீட்டாக டர்ட்டாக இருந்தது. ஸோ ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம சீட்ஸ்லேருந்து டேஷ்போர்டு, டோர் பேட்ஸு எல்லாமே கம்ப்ளீட்டாக ஸ்க்ரப் பண்ணி க்ளீன் பண்ணியிருக்கோம். ஸோ முன்னாடி பார்த்துருப்பீங்க வீடியோவில். ஸோ எவ்வளோ டர்ட் இருந்ததுன்னு இது ஃபுல்லாகவே இப்போ டீப் க்ளீன் பண்ணியிருக்கு. ஈவன் ஃப்ளோரு, ரூஃபு எல்லாமே பண்ணியிருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நமக்கு நாட் ஈவன் 10 liters. ஸோ அதுலேயே இது கம்ப்ளீட்டாக நம்ம முடிச்சிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இனோவா வந்து 4 hours முன்னாடி கொடுத்தோம். ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் என்ன 99% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சாட்டிஸ்ஃபை 99% சாட்டிஸ்ஃபைடு. நம்ம ப்ரோரா வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு. வாஷ்மேனோட ஃபவுண்டர் 99% அப்படி சொல்லலாம். ஸோ மேக்ஸிமம் எஃபோர்ட் போட்டு க்ளீன் பண்ணியிருக்கோம். பிரதருக்கும் ஓகேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்தியாவில் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டஸ்டா இருந்தது. அது வந்து க்ளீன் பண்ணி அவ்வளோ நீட்டா கொடுத்துருக்கீங்க. அது முதல்ல தேங்க்ஸ் பிரதர். தேங்க்யூ ஸோ மச். மேலும் மேலும் டெவலப்பா இருக்கு. எங்களோட சப்போர்ட் கண்டிப்பா இருக்கும். சரிங்க. அதே மாதிரி பாக்குற வியூவர்ஸ் உங்களோட வெஹிக்கிள்ஸ் ஏதாச்சும் 4-wheeler வந்து 2-wheeler பண்ணிட்டு இருக்கீங்களா? 2-wheeler இப்ப நம்ம பண்றது இல்ல. 4-wheeler மட்டும் தான் பண்றோம். 4-wheeler யாராச்சும் வச்சிருந்தீங்க, உங்களால போயிட்டு ஷோரூம்லயோ கார் ஒர்க் ஷாப்லயோ உங்களால கொடுக்க முடியலன்னா நீங்க அவங்க வீட்டுக்கே வருவாங்க. இந்த இவங்களோட வெஹிக்கிள் இதுதான் வாஷ்மேன். 24 மணி நேரம் அவைலபிளா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். போலாம். நம்ம லொகேஷன் எல்லாம் பாக்குறது இல்ல. கோயம்புத்தூர் எனிவேர் நம்ம போய் பண்ணி கொடுக்கலாம். நமக்கு ஒரு கரெக்டான ஸ்பேஸ் கிடைச்சா போதும். நீட்டா பண்ணி கொடுத்துடலாம். டன். ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு யாருக்காச்சும் அண்ணோட சர்வீஸ் வேணும்னா 100% பெர்ஃபெக்ட்டா இருந்தது அவரோட சர்வீஸ். அதனால நீங்க உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அவரோட கான்டாக்ட் நம்பர்லாம் கொடுக்குறேன், ப்ரொவைட் பண்றேன். மறக்காம கால் பண்ணுங்க. தேங்க்ஸ் பிரதர். தேங்க்ஸ். ஓகே, அவரோட விசிட்டிங் கார்டு கொடுத்திருக்காரு, பர்ஃபியூம் டேக் கொடுத்திருக்காரு. தேங்க் யூ சோ மச் பிரதர். இது போக நான் உங்களோட வியூவர்ஸ் சப்போர்ட் பண்றதுக்கு ஆப்வியஸ்லி ஏதாவது எனி கைண்ட் ஆஃப் சர்வீஸ் நம்ம டோர்ஸ்டெப் என்னென்ன பண்றோமோ நம்ம தாராளமா ஒரு 10% டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கலாம். ஓ, அதாவது இந்த வீடியோ பார்த்து வரவங்க 10% தள்ளுபடி பண்ணி கொடுக்கலாம். தீபாவளி முடிஞ்சு தள்ளுபடி கொடுக்கறாருன்னா நம்ம வாஷ்மேனால தான் முடியும். கண்டிப்பா பண்ணலாம். ஓகே 10% டிஸ்கவுண்ட். இந்த வீடியோ பார்த்து வரவங்களுக்கு 10% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்கறப்ப எந்த வெஹிக்கிளா இருந்தாலும் ஓகே. எனி வெஹிக்கிள். ஓகே பிரதர், இன்னொன்னு கேட்கணும்னு நினைச்சேன். கீ எல்லாம் கொடுத்துட்டீங்க. ஓகே, இப்ப கஸ்டமர் வீட்டுக்கு போயிடுறீங்க. இப்போ ஒர்க் ஷாப் போனோம்னா வாட்டர் ஃபெசிலிட்டி அங்க இருக்கும். நீங்க வாட்டர் ஃபெசிலிட்டி கேட்பீங்களா? 100% தரவா சொல்றேன். கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூ, கஸ்டமர் சைட்ல இருந்து நார்மலா இது கேட்கறாங்க. பட் எங்களுக்கு வாஷ்மேனை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எந்த சப்போர்ட்டுமே தேவையில்லை. ஐ மீன் வாட்டர், எலக்ட்ரிசிட்டி எதுவுமே இல்லை. எப்படி பண்ணுவீங்க? நமக்கு அதிக வாட்டர் செலவாக போறதில்ல ஸ்டீம்னால. எலக்ட்ரிசிட்டிக்கு நம்ம வண்டி கம்ப்ளீட்டா சோலார்ல தான் இருக்காது. ஸோ எங்க கூப்பிட்டாலும் நம்ம போய் பண்ணி கொடுக்கலாம். வாட்டர் தர வேணாம், எலக்ட்ரிசிட்டியும் தர வேணாம். நல்லா கேட்டுக்கோங்க. வாட்டர் தேவையில்லை, எலக்ட்ரிசிட்டியும் தேவையில்லை. இது எல்லாமே இந்த வண்டியிலேயே இருக்கு. மறக்காம கான்டாக்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன். மறக்காம வாட்ச் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டேக் கேர். பை. லவ் யூ ஆல். ஓகே ப்ரோ.